விஎஸ் ராமன் ரொம்ப நேரம் குறிப்பெடுத்துட்டு இருக்கீங்க. நான் 3 பேர் பேசினதையும் கேட்டிருப்பீங்க. என்ன சினாரியோ உருவாகுதுங்க? திமுக தாவேக 2 பாதை தான் இருக்குது. அல்லது 2 பாதையும் இல்லாமல் அவர் ஒரு பாதையை உருவாக்குறாரா? யாரு? ஓபிஎஸ் எந்த பாதையும் உருவாக்கலைங்க. அவர் மீண்டும் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிப்பார். எந்த நம்பிக்கையில் சொல்கிறேன்? அங்கம் வகிப்பார். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் சில மாதங்களாக அந்த அமைப்பை பாஜகவில் இணைப்பதற்கான ஒரு திட்டம் டெல்லி மூலமாக அரங்கேற்றம் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த அரங்கேற்றத்தில் அவர்களுடைய அமைப்பில் உள்ள சிலர்களுக்கு எனக்கு இந்த இது கொடுக்கணும், இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் இப்போ ஒவ்வொரு தேமுதிக பட்டல் மச்சத்தில் மேல் சில எம்பின்னு எக்ஸ்ட்ரா கேட்கலையா, கூட்டணி வாரம், ஆனால் நீங்கள் ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டாலும் மேலே எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு எம்பி கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் அந்த எல்லா கட்சியிலும் அந்த எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் ஓபிஎஸ் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. இந்த நிலைப்பாடு உருவாகின்ற போது தமிழ்நாட்டில் உள்ள அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஏன்னா உங்களுக்கு அண்ணாமலை ஓபிஎஸ் அவர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்களும் நம்முடைய ஓபிஎஸ் அவர்களும் ஒரே சமூகத்தை, புல்பிரிவு வேற இருந்தாலும் காமன் பிராண்ட் அவங்க தான். அந்த இதில் இருக்கும்போது அதில் கொஞ்சம் ஒரு நிரடலான ஒரு அதில் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு யோசனை வருது. அந்த பக்கம் ஓபிஎஸ் அண்ணாமலை தள்ளி வச்சுட்டாரு, அந்த பக்கம் இபிஎஸ் அண்ணாமலை தள்ளி வச்சுட்டாரு, இந்த பக்கம் ஓபிஎஸ் நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ் தள்ளி வச்சு. அதை வெளிப்படையாக சொல்ல முடியல, நீங்க கேட்கலாம், நான் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. எனக்கு சந்தேகத்தில் தான் இல்லை. அதாவது அண்ணன் தமிழ்மணி அண்ணன் அவர்களும் டிவிஎஸ் மணிகளும் ஜீவா அவர்களும் கரெக்டான பாயிண்ட் எல்லாருமே கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் உண்மையான கரெக்டு, இன்னைக்கு உள்ள நிலைப்பாடில் அருமையான ஒரு விவாதப்படைய பிராண்ட் இது. ஆனால் அதே நேரத்தில் நான் இதில் என்ன உள்ளே இருக்குது என்பது நான் வெளிச்சம் போட்டு காட்ட முடியாது. நீங்கள் அதை சும்மா விடுகதையும் போல தான் நான் சொல்ல முடியும் தவிர நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். சரி, நான் வெளிப்படையாக கேட்குறேன், ஓபிஎஸ் எந்த பக்கம் போவார்? எந்த பக்கம் போனால் அவருடைய ஒரு சூழலையும் அவருடைய பலத்தையும். ஆரம்ப காலத்தில் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் மூலமாக சசிகலா அவரோட அம்மையாருடன் கூட்டி சென்று 2 பேரும் சேர்ந்து ஜெயலலிதா அம்மாவுடன் சொல்லி அதன் முறை தான் அவர் அடையாளம் கண்டவர். அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா அம்மாவுடைய முகமாக தான் ஓபிஎஸ் அவர்களை பார்க்கின்றார்கள். இன்னைக்கு தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி இல்லாமல் அதிமுக வெற்றி பெற முடியாது மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகள் ஆட்சியை பிடிக்க முடியாத சூழ்நிலை தென் மாவட்டங்கள் இருக்குது. காரணம் என்னென்னால் திமுக கூட்டணிக்கு தென் மாவட்டங்கள் ஒரே தேர்தல் வங்கி என்னன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை முழுக்க அவர் எடுத்து விடுவார்கள். அப்படி இருக்கின்ற போது முக்குளத்தூர் சமுதாய மக்களுடைய வாக்குகளை என்டிஏ கூட்டணி பெற வேண்டும் என்று காலத்தின் கட்டாயம். அந்த அடிப்படையில் நீங்கள் வருகின்ற போதே இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்த ஓபிஎஸ் அவர்களும் டிடி அவர்களும் சசிகலா அம்மையார் அவர்களும் எல்லாரும் ஒருங்கிணைந்த அதிமுகவும் என்டிஏவை ஒருங்கிணைந்த கூட்டணியை வைத்தால் நிச்சயமாக ஆட்சியை பெற முடியும். அந்த புள்ளிக்கு தானே இபிஎஸ் வேணான்றாரு. அந்த புள்ளி எப்படி இபிஎஸ் கொடுப்பாரு? இல்லை சார், அந்த புள்ளி வேண்டாம். காரணம் என்ன, இன்னைக்கு சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு போன பிறகு அதிமுகவில் அதுக்கு முன்னால் இந்த கட்சியில் எப்படி இருந்தது, எல்லோரும் ஜெயலலிதாவை அம்மாவை கண்டும் சசிகலா அம்மாவை கண்டும் எஜமான் காலடியும் மண்ணெடுத்து நெட்டியில் பொட்டு வச்ச மாதிரி தான் இருந்தாங்க எல்லாருமே. அது இங்கே மறக்க முடியாது. அம்மையார் காலமான பிறகு எல்லோரும் குனிந்தவர்கள் இப்போது நிமிர்ந்து விட்டார்கள். நானே ராஜா நானே மந்திரி என்ற நிலைப்பாடு உருவாகி விட்டார்கள். ஆட்சி வராவிட்டாலும் பரவாயில்ல, பஸ்ஸுக்கு நாங்கள் ஓனராக இருந்தால் போதோட மனநிலையும் பலரிடம் உள்ளது. இத்தகைய சூழ்நிலை இன்னைக்கு 2026 தேர்தல் மையம் கொண்டு திமுக வீழ்த்த வேண்டும், நாம ஜெயிக்க வேண்டும் மனநிலையில் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த நிலைப்பாடு தானே சொல்றாங்க. திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைக்கணும், அதிமுக ஒருங்கிணைக்கணும்னா டிடிவி தினகரன் உள்ள வரணும், ஓபிஎஸ் உள்ள வரணும், சசிகலா உள்ள வரணும், எல்லாரும் வந்தா தானே பலம் பெறும். ஆனா யாரும் உள்ள வர்றதுக்கு இபிஎஸ் மறுக்கிறப்போ எந்த புள்ளியில அதிமுக ஒருங்கிணைப்பு? சசிகலா அம்மையார் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் டிடி தினகரனும் பாஜக அணியில் தான் உள்ளார்கள். ஆனால் அதிமுகவை உடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது பாஜகவுடைய ஒரு நிலைப்பாடு என்னவென்றால் ஜாதகம் பொருத்தல்ல தான், ஆனால் பூ பொருத்தம் சரியா இருக்குது. ஆகவே பூ பொருத்தத்தை கருத்தில் கொண்டு தான் கை நினைச்சிருக்காங்க. இந்த கை நினைச்சு திமுக வீழ்த்த வேண்டும் இலட்சிய நோக்கில் தான். நீங்க இப்போ ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறார். ஓபிஎஸ் நிச்சயமாக அவர் திமுகவில் செல்ல மாட்டார். வெளிப்படையா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, என்டிஏ கூட்டணியில நாங்க வெளியேறோம் அப்படின்ட்டாரு. சார் ஒரு விஷயம் சார், அதாவது நிரந்தர அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. திமுக 99 கூட்டணி வைக்கல, பிஜேபி கூட அன்னைக்கு அதே கலைஞர். நான் கேட்கறது அவர் சொல்றாரு என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டேன்னு சொல்றாரு. இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்கிறப்போ அவர் சொல்றாரு ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணிட்டாரு, முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திப்பதற்கான திட்டம் உருவாயிட்டு. அப்போ அவர் ஒரு ரூட்ல போறாருன்றது முடியாது. முதலமைச்சரை ஸ்டாலினை சந்தித்தது என்பது கூட்டணிக்காக தான் சந்திக்கிறது என்று சொல்ல முடியும். தேமுதிக சந்திச்சிருக்காங்க, பல தலைவர்கள் உடல்நிலை சரியில்லை முதலமைச்சருக்கு. அதுதான் சகோதரர். ஆனா என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறோம்னு சொல்லிட்டு போய் சந்திக்கிறது அப்படின்றதும்
நீண்ட நாட்களாக 2 பேரும் சேராம இருக்க பொழுது மீண்டும் சந்திக்கிறார் அப்படின்றது எப்படி இல்லை புரியுது? சார், அதாவது ஓபிஎஸ் அவர்களை நிச்சயமாக என்டிஏ கூட்டணி விடாது சார். காரணம் தென் மாவட்டங்களில் பொறுத்தவரையும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற சிம்பாதி மக்கள் மத்தியில் உள்ளது. இப்போ தேவரை அந்த முக்குலத்தினத்தை சேர்ந்த பல அமைச்சர்கள் தென் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் தங்களுடைய தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் இருப்பார்கள். தவிர்த்து தொகுதியை தாண்டி தொகுதி போக மாட்டார்கள். ஆனால் நான் வெளிப்படையே கேட்குறேன் ராமன், இதில் ஓபிஎஸ்க்கு என்ன பலம் இருக்குது இந்த நிமிஷம் வரை? ஏன்னா போட்டிக்கு நான் ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். இல்லை போட்டிக்கு மாவட்ட செயலாளர்கள் உருவாக்குறாரு, கட்சி நிர்வாகிகளை கட்டமைக்கிறாரு, பல வேலைகளை செய்கிறாங்க, சட்ட ரீதியிலான போராட்டத்தை அவர் மேற்கொள்கிறாரு ஓபிஎஸ். ஆனால் எதுவுமே நடக்கல இல்லையா? சட்ட ரீதியிலான போராட்டத்திலும் தோல்வி. மாவட்ட செயலாளர்கள் அவரால் நியமிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் ஆக்டிவாக இருக்கிறாங்கன்றதும் தெரியல. அவர் நம்பின பாஜகவும் அவரோடு உடன் இருக்கிறதா அப்படின்னு தெரியல. ஏறக்குறைய இந்த அரசியல் போர்க்களத்தில் ஒரு நிராயுத பாணின்ற ஸ்டேஜில் டெல்லி பாஜக பொறுத்தவரையும் ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக அவர்களை கைவிட மாட்டார்கள். இது தமிழ்நாட்டில் உள்ள சில அரசியல் சூழ்நிலைக்கான ஒரு நிலைப்பாடு. அவர் அறிந்து புரிந்து இனி இந்த சூழ்நிலைகளில் பயணித்தால் நமக்கு கதைக்கு ஆகாது என்பது ஆட்டத்தை கலைத்து பார்க்குள்ளார். அந்த ஆட்டத்தை கலைத்து பார்க்கின்ற சூழ்நிலை தான் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, விவாதம் நடத்துறீங்களா, இதுவும் ஆட்டத்தை கழித்து அதில் நடக்கிற என்ன ரிசல்ட் வருது என்பதுக்காக தான் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் தான் இந்த நிலைப்பாடு கூட நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். கேட்டீங்க சார், ஓபிஎஸ்க்கு என்ன கிடைக்கும்? கிட்டத்தட்ட அதான் அர்த்தம். ஓபிஎஸ் ஒரே ஒரு 1/2% தமிழ்நாட்டு வாக்காளர்களை சொல்லுங்க, இன்னொரு தடவை முதலமைச்சராக முடியும் தமிழ்நாட்டில்னு. 1/2% அவங்க ஜாதி கீதி அண்ணா எல்லாம் சேர்த்துக்கிட்டு 1/2% வாக்காளர்கள் சொல்லுவாங்களா? ஒரு நம்பிக்கை தெரிவிப்பாங்களா? இப்போ எப்படியும் ஒரு 5 வருஷத்தில் முதலமைச்சர் இன்னைக்கு இல்லைன்னா வாய்ப்பு இருக்கா? சத்தியமாக இல்லை. அவருக்கும் தெரியும். நான் ஏதோ விரோதத்தில் சொல்கிறேன்னு வேண்டாம், எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அவருக்கு எதிர்காலம் தமிழ்நாட்டில் இல்லை. கவர்னராக போடா சந்தோஷம், ஒரு தமிழக எனக்கு என்ன வருத்தம், ஒரு மத்திய அமைச்சர். ஆனால் தமிழ்நாட்டில் திரு ஓபிஎஸ்க்கு எதிர்காலம் என்பது என்ன, 0க்கு ஒரு மரியாதை உண்டுன்னு சொல்கிறாங்க கணிதத்தில், அதுக்கு ஏதாவது இருந்தால் உண்டே தவிர அவர் மினிஸ்டராக வர முடியாது. அவர் ஈகோ அனுமதிக்காது. முதலமைச்சராக இருந்துட்டு இதுக்கு மேலே ஒரு துறை முதலமைச்சர் இருந்து கீழே இருக்கிறதுக்கு அனுமதிக்காது, அவசியம் இல்லை. என அவருக்கு ஒரே ஒரு லாபம், என்ன கட்சியை விட்டு அனுப்பிச்சு இல்லை. 10 கோர்ட்டுக்கு நான் போன பிறகு நாளை ஜெயிக்க முடியாமல் நீ பார்த்துக்கிட்டு இல்லை இபிஎஸ், நீ முதலமைச்சர் நாற்காலில் உட்காரக்கூடாது. என்னால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம். அதுதான் என்ன வாய்ப்பு இருக்கு? அப்போ என்ன வாய்ப்பு இருக்கு அவர்? எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அவர் எந்த கட்சியிலையும் இல்லை, தனியாக நிற்கிறார். அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா இருக்கலாம், வேற பேர் சொல்கிறாங்க. அவர் வாயால் சொன்னார்னா அன்னைக்கு இன்னைக்கு அவர் எந்த கட்சியிலையும் ஒரு இல்லை. அதனால் இந்த முக்குளத்தூர் ஓட்டை பொறுத்த வரைக்கும் சசிகலா ஆதரிக்கிறாங்க, அவங்க எதிர்க்கலை. அவங்க ஒரு 6 மாதத்துக்கு முந்தி 2-3 ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க, ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறாங்க. டிடிவி ஆதரிக்கிறார். எத்தனை சீட்டு அதெல்லாம் அடுத்த பிரச்சனை பார்ப்போம், ஒவ்வொன்றா தான் அதில் பிரச்சனை இல்லை. ஒரு மிக மிக ராஜதந்திரமான செயலை இபிஎஸ் செய்துட்டார். 2 செஞ்சிட்டார். ஆமாம் சார். என்னது? ஒரு ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொல்கிறார், 11:30 மணிக்கு காலையில் ப்ரெஸ் மீட்டிங், ரிப்போர்ட்டர்லாம் உட்காந்துட்டாங்க, உங்கள் ஆட்களும் போய் உட்காந்து வந்துருப்பாங்க. காலைல 11:30 மணிக்கு ஹோம் மினிஸ்டர்கிட்ட நான் வரமாட்டேன். அப்புறம் 1:30க்கு வச்சாங்க. சார், தமிழ்நாட்டில் ஒரு ஹோம் மினிஸ்டரை பார்த்து சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் ஒருத்தருக்கு தான் இது. வரமாட்டேன், எதுக்கு நான் கொஞ்சம் இருக்க வரமாட்டேன். எப்போ வருவேன்? 3 மணிக்கு நாமினேஷன். இவர் போடக்கூடாது, அண்ணாமலை. 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் சொல்லிட்டீங்க. இவர் என்ன சொன்னார்? 4 ஜூன் அன்னைக்கு அதிமுக கொண்டு போய் டிடிவியில் கொடுப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மன்னிப்பு கேட்கல. மாட்டேன். அது ஒன்றும் இல்லை, மட்டும் இல்லை, அதே கம்யூனிட்டியை சேர்ந்த பழைய அதிமுகவில் செல்வாக்கோடும் சீரோடும் செல்வாக்கும் இவரை
நயினார் நாகேந்திரன் சார். நயினார் அமைச்சரா நாகேந்திரன் இது அவருடைய தனிப்பட்ட வெற்றியாக நான் கருதுகிறேன். எனவே இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் எதிர்காலம் எந்த கட்சிக்கு போனாலும் இல்லை, ஜீரோ. மணி இல்லை, ஓபிஎஸ் இன்னும் சொல்ல போனால் இபிஎஸ் உடன் இருக்கும் பொழுது அவர் மிகவும் நிர்பந்தப்படுத்தி மாநிலங்களவை தேர்தலுக்கு தர்மரை கொண்டு வந்தார். இவர் முதுகுளத்தூர் பக்கம் காக்கூர், அந்த காக்கூரில் தர்மர் கூட இருந்த எல்லோரையும் போய்விட்டாருங்கிற வார்த்தையை விட தர்மர் இபிஎஸ் பக்கம் அனுப்பிவிட்டார். உங்களுக்கு செய்திகள். அதை அடுத்து சமீபத்தில் வந்த பாஜகவுக்கு எதிரான ஒரு வாக்கு எடுப்பில் மாநிலங்களவையில் தம்பித்துறையுடன் சேர்ந்து பாஜக எதிர்ப்பு தர்மரும் வாக்களித்தார். இதெல்லாம் வந்து நினைவுபடுத்தணும். அப்போ தர்மர் மீது நம்பிக்கையும் இழந்து விட்டார் ஓபிஎஸ். சரிதானா? அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் உள்ள சச்சரவு தான் 3 நாளாக வருது. நயினார் நாகேந்திரன் அதிமுகவிலிருந்து பாஜகவிற்கு போன 2வது நாள் சங்கரவயல் பக்கம் உள்ள தேவர்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மானூர் ரஸ்தா என்ற கிராமம், மறவர் கிராமம், இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ் உடைய மாமியார் கிராமம். அங்கே போய் நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, ஓபிஎஸ் தான் என்னை அனுப்பிச்சி வச்சாருன்னு. போதுமா? அது அப்போவே நான் வந்து நீ முன்னால் போகிறேன், நான் பின்னால் வரேன்னு சொல்லி போட்டு சொல்லிட்டேன்னு வைங்களேன் ஒரு தொலைக்காட்சியில். என்னன்னா, இப்படி தன்னுடைய முயற்சிகளில் இப்படிப்பட்ட சர்க்கைகளையும் நேரடியாக சந்தித்துக்கிட்டு தான் விஷயத்துக்கு வர்றாரு. அதனால் எதிர்பார்ப்பெல்லாம் மீண்டும் அண்ணாமலை கை ஓங்கும், நயினார் கை ஓங்குன்றீங்களா? மேல இருந்து மோடி முடிவு பண்றது தானே, ஆர்எஸ்எஸ் முடிவு பண்றது தானே. ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு 4 சீட்டு 10 சீட்டு பாஜக வரணும் என்பதனால எந்த பலனும் இல்லை. தொலைநோக்கு பார்வையில் இந்து ராஷ்டிரா என்ற சிந்தனைக்கு பின்னால் ஆட்கள் வரணும், தமிழ்நாட்டை கவ்வணும். அப்படி களவாங்கணும்னா தமிழ்நாட்டை, அதற்கு ஒரே வழி பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைய வேண்டுமே தவிர அதிமுக தலைமையில் அமையக்கூடாது, எடப்பாடியை முன்னால் வைத்திருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, ஒற்றை தலைமை இருக்கக்கூடாது அதிமுக என்ற திராவிட கட்சி.